விக்ராந்த் ரெட்டி, சாந்தினி சௌத்ரி இவங்கலாம் நடிச்சு, டைரக்டர் சஞ்சீவ் ரெட்டி டைரக்ஷன்ல ரீசென்ட்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம் தான் இந்த சந்தான பிராப்திரஸ்து. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்டின்னா, வணக்கம். நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மாமனாருக்கும், மருமகனுக்குமான ஒரு காமெடி கலந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் படமே. படத்தோட ஸ்டோரி என்ன அப்டின்னா, விக்ராந்த் ரெட்டி வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ங்கிற மாதிரி சாந்தினி சௌத்ரிய பார்த்த உடனேவே காதல் வந்துருது. அவங்க கிட்ட தன்னோட காதல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களுமே லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. 2 பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, ஒரு கட்டத்துல நம்ம அடுத்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறப்ப, சாந்தினியோட அப்பா, எப்பவுமே காலங்காலமா உலக சினிமா நடக்கிற விஷயம் தான். பொண்ணோட அப்பா வந்து காதல ஏத்துக்க மாட்டாங்கல்ல, அவரு ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. முடியாது. நான் அந்த காதல ஒத்துக்க மாட்டேன் அப்டிங்கிறாரு. ஒரு கட்டத்துல இவரு என்ன பண்றாரு அப்டின்னா, சாந்தினியோட மண்டைய ரொம்ப நல்லா சுத்தமா கழுவி, நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா, கண்டிப்பா நம்ம அவங்க அப்பா ஏத்துக்குவாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்டிங்கிற மாரி ஃபிக்ஸ் ஆகுறாரு. சாந்தினியும் வேற வழி இல்லாம சுத்தமா வேற மண்டைய கழுவிட்டார்ல, ஓகே அப்டின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு சாந்தினியும், விக்ராந்தும் அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஃபன்னா என்ஜாய் பண்றாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, எப்பவும் போல மேரேஜ் அப்படின்னா, ஆஃப்டர் குழந்தைங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப, நெறைய அட்டெம்ப்ட் அதுக்காக ட்ரை பண்றாங்க. எல்லா அட்டெம்ப்ட்லயுமே இன்று போய் நாளை வாங்குற மாரி ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல சரி ஹாஸ்பிடல்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம் என்னன்னு பார்க்கிறப்ப, இவருக்கு வந்து ஆண்மை குறைவு இருக்கு. விக்ராந்த் ரெட்டிக்கு படத்துல. அப்படி இருக்கிறங்கிறப்ப, இவருக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆல்ரெடி சாந்தினியோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, கல்யாணம் ஆனாலும் பரவால்ல தான் பொண்ணுக்கு. வேற ஒரு பையன இவன எப்படியாவது கழட்டி விட்டுட்டு, தான் பொண்ணுக்கு வேற ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சிரணும். தான் பொண்ண வந்து தான் சொல்றபடி கேட்டு வச்சுக்கணுங்கிற மாரி அவரு யோசிக்கிறாரு. இப்போ இவருக்கு வந்து ஹீரோக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இவரு வந்து வாய்ப்பு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாந்தினியோட அப்பா. இதுல யாரு ஜெயிச்சா, இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா, பிரியலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த சந்தான பிராப்திரஸ்து. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து ஸ்டோரி செட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா போகுது. அதுல வரக்கூடிய காமெடி பெருசா எனக்கு சிரிப்புலாம் வரல. ஆனா செகண்ட் ஹால்ஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய அடல்ட் காமெடி எல்லாமே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பெருசா என்ஜாய் பண்ணேங்க. அவ்வளவுதான். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது மாரி படத்துல காமெடிய தவிர்த்து இந்த மாமனாருக்கும் மருமகனுக்குமான கான்ஃப்ளிக்ட்ட தவிர்த்து படத்துல நெறைய லேயர்ஸ் இருக்கு. சாந்தினிக்கும் விக்ராந்துக்குமான அந்த ஒரு லவ், அவங்களுக்கான அந்த ட்ரூ லவ் அதாகட்டும். அப்புறம் அப்பா, பொண்ணு சாந்தினிக்கும் அவங்க அப்பாவுக்குமான அந்த ஒரு அப்பா, பொண்ணு அந்த ஒரு பாசம் அப்படின்னு சொல்லி படத்துல நெறைய லேயர்ஸ் இருக்கு. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல எமோஷனலாவும் படம் ரொம்ப கனெக்ட் ஆகுது. காமெடியா மட்டும் இல்லாம எமோஷனலாவுமே படம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. படத்துல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, தமிழ் டப்டு பண்ணியிருக்காங்க. தெலுங்கு படம் வேறயா, தமிழ் டப்டு பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ் டப்டுல வந்து நமக்கு எப்படி சொல்ல, ஓ ஓரளவு தமிழ் டப்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். இவங்க வந்து தெளிவா காட்டுறாங்க. ஒரு ஒரு சீன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுல தெளிவா இருக்கும். கவர்ன்மென்ட் ஆஃப் தெலுங்கானான்னு சொல்லி போட்டு ஒரு போர்டு இருக்கும். கவர்ன்மென்ட் போர்டு. இவங்க வந்து ஃபோன்ல, "அப்பா நான் மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டேன்ப்பா. எங்க இருக்கீங்க? திருச்சி தான் வந்துகிட்டு இருக்கீங்களா? வேகமா வாங்க. வந்துட்டு தான் தேனி கெளம்பணும்." இவங்க நம்மள வந்து நேட்டிவிட்டியோட கனெக்ட் பண்றாங்களாம். அப்படின்னு இந்த அட்டெம்ப்ட் பண்ண தேவையில்லையே. ரொம்ப நார்மலாவே நமக்கு தெலுங்குல விட்டுருக்கீங்க. அத அப்படியே தமிழ் டப்டுலயே விட்டாலே போதுமே. தெளிவா தெரியுது. அந்த லொகேஷன் எதுவுமே தமிழ்நாட்டுல கிடையாது அப்படின்னு பார்க்குற சின்ன குழந்தைங்க, பச்சிளம் குழந்தைக்கு கூட தெரியும் அந்த விஷயம். அத எதுக்கு பண்ணிருக்கணும்? ரொம்ப நார்மலா விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆம். படத்துல நெறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. இந்த சாந்தினிங்கிறவங்கள வந்து நம்ம சபாநாயகன் அவரு அசோக் செல்வன் நடிச்சு ரிலீஸ் ஆன சபாநாயகன் படத்துல பார்த்திருக்கோம். இத தவிர்த்து படத்துல வரக்கூடிய ஹீரோவையும் சரி, ஹீரோவோட மாமனார் அவரையும் சரி, பெருசா நான் இந்த படத்தையும் பார்த்தது இல்ல. நான் பெருசா தெலுங்கு படம் பார்க்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. ரொம்ப கம்மியா தான் பார்ப்பேன். அதுவும் தமிழ் டப்ல வந்தா மட்டும் தான் பார்க்குற ஆள் நானு. அந்த படத்துல வரக்கூடிய காமெடி ஆர்டிஸ்ட் அவரு வந்து இந்த சீதாராமம் அந்த மாரி அடிக்கடி படங்கள்ல பார்க்கக்கூடிய ஆளு. மத்தபடி படத்துல வரக்கூடிய கேஸ்ட் அண்ட் குரூலாம் பெருசா எனக்கு தெரியல. ஓகேவா? ஆனா படம் நல்லா இருக்கு. படம் வந்து காமெடியா நெறைய விஷயம் நல்லா இருந்துச்சு. ஆ இப்ப லவ் பண்றாங்க அப்டின்னா, அது வந்து பேபி வந்தா தான் அவங்களுக்கான லவ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆஃப்டர் குழந்தை இருந்தா மட்டும் தான் அவங்களுக்கான காதல் இருக்கும் அப்டிங்கிறதெல்லாம் இல்ல. குழந்தை குழந்தை பெத்துக்கணும்ங்கிறதுக்காக நான் உன்ன லவ் பண்ணல. எனக்கு உன்ன பிடிக்கும். அதனால லவ் பண்ணேன். அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள் ஆகட்டும். அதாவது குழந்தை முக்கியம் தான். அதுக்காக குழந்தை மட்டும் தான் முக்கியம். குழந்தை இல்லன்னா உன் மேல எனக்கு காதல் கிடையாது. அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு கன்வே பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அது மாரி படத்துல அந்த ஒரு 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 காதல் பண்ணி கல்யாணம் பண்றோம். ஒரு 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 ஆணா யோசிச்சு பார்க்கிறப்ப, நமக்கு இந்த மாரி ஒரு ஆண்மை குறைவு இருக்கு. நம்ம ஒய்ஃப்க்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நம்மளால அவங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு சந்தோஷத்த, ஹேப்பினஸ குடுக்க முடியலையே. பேபி அத சொல்றேன். குடுக்க முடியலையே அப்படின்னு யோசிக்கிறப்ப, அவன் எந்த மாரியா அப்செட் ஆவான்? எந்த மாரி டிப்ரஸ்ட் ஆவான்? அவன் என்னென்ன ட்ரை பண்றான்? அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிக்கிற மாரி தான் இருந்துச்சு. அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறப்ப நெறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படிங்கிற மாரி நமக்கு இருந்துச்சு. படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. படத்த பாருங்க. உங்களுக்கு மேபி பிடிக்கலாம். வேற ஏதாவது படத்த நான் ரிவ்யூ பண்ண நெனச்சீங்க அப்டின்னா, அந்த படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வைங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.